ஹலோ வணக்கம். இன்னைக்கு அந்த மெனோபாசல் ஏஜ் குரூப் வரும்போது எக்ஸஸ் ப்ளீடிங் சில பேருக்காது, அதை பத்தி சொல்ல போறேன். இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி ப்ளீடிங் ஆகும்போது என்ன நினைக்கிறாங்க, அவங்க வீட்டில் பெரியவங்க பாட்டி எல்லாம் என்ன சொல்றாங்க, தீட்டு நிக்க போகுது, நிக்கிறதுக்கு முன்னே இந்த மாதிரி தான் ப்ளீடிங் ஆகும்னுவாங்க. அது மாதிரி நினைச்சு அலட்சியமா விடாதீங்க. ஏன்னா நவடேஸ் கேன்சர் இன்சிடென்சஸ், ஹார்மோன் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால எக்ஸஸ் ப்ளீடிங் 3 டேஸ்க்கு மேல 4 or 5 days ஆகுதுனாலே அண்ட் எக்ஸஸ் குவான்டிட்டி ஆகுதுன்னா இமிடியேட்டா போய் டாக்டர் பார்த்துருங்க, கைனகாலஜிஸ்ட் போய் செக்அப் பண்ணிடுங்க. ஏன்னா 40-45 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸஸ் ப்ளீடிங் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ரூல் அவுட் கேன்சர். ரைட்டா? கேன்சர் யூட்ரஸ் இருக்கா என்னன்றதை சில டெஸ்ட்டுகள் பார்த்து கண்டுபிடிச்சு ஏர்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள சரிப்படுத்திடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ஹார்மோனல் டிஃபெக்ட், ரைட்டா, நிறைய ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகும் அந்த மெனோபாஸ் ஸ்டேஜில். அப்படி ஏதாவது இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகும், யூட்ரஸ்ல ஏதாவது கட்டி இருக்கலாம், இல்லை ஓவரியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அப்போ எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகுதான்றதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதையும் ப்ராப்பராக ரெக்டிஃபை பண்ணலாம். ரைட்டா? இல்லைன்னா சிவியர் அனீமிக் ஆகிடுவாங்க, அப்புறம் பிளட் எல்லாம் ஏற்ற வேண்டி வரும், அதர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ப்ளீடிங் டிஃபெக்ட்ஸ், சம்டைம்ஸ் விட்டமின் கே, விட்டமின் சி இதெல்லாம் கொஞ்சம் கால்சியம் எல்லாம் குறைஞ்சதுனாக்கா கட்டிய ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிற கண்டிஷனும் டிலே ஆகிடும். அப்போ ப்ளீடிங் டிஃபெக்ட்ஸ் இருந்ததுனாலும், அதனால எதனால ப்ளீடிங் ஆகுதுங்கிறத அவங்க ப்ராப்பராக அசஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பார்க்கணும். அலட்சியமாக விடக்கூடாது. ஓகேங்களா?